அதே வீடியோவின் ப்ரூஃப் ரீட் செய்யப்பட்டு நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட முழு பதிவு இங்கே. என்னோட பேரு கீதா. இன்னைக்கு என்னோட கணவர் ரவி பத்தியும் என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு விசித்திரமான சம்பவத்தை பத்தியும் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரவி என்னை விட சற்று வயது மூத்தவர்தான். இது 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. நாங்க ஒரு வாடகை வீட்ல வாழ்ந்துகிட்டு இருந்தோம். எங்களுக்கு குழந்தை இல்ல. ரவி இரவும் பகலுமா வேலை செய்வாரு. அவர் ஆட்டோ ஓட்டி நிறைய பணமும் சம்பாதிச்சுட்டு வந்தாரு. சில நாட்கள் போனதுக்கு அப்புறமா ரவி கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சாரு. அவர் வீட்டு விஷயங்களை அதிகமா கவனம் செலுத்துறதே இல்ல. சரியான நேரத்துக்கு வருதில்ல. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்ல கூட அவர் ஆர்வம் காட்டவே இல்ல. வீட்டுக்கு அவசரமா வந்து வேக வேகமா கிளம்பி போயிருவாரு. அவர்கிட்ட இந்த வித்தியாசமான நடத்த என்னோட மனசுல சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு நாள் நைட்டு அவர் தூங்கும்போது நான் அவர்கிட்ட இத பத்தி பேச முயற்சி பண்ணேன். ஆனா அவர் எதுவுமே சொல்ல தயாரா இல்ல. அவர் என்கிட்ட, உனக்கு என்ன குறைச்சல் சொல்லு, நான் வெளியில கடுமையா உழைச்சிட்டு இருக்கேன், எனக்கு நிறைய டென்ஷன் இருக்கும், நீ என்ன மேலும் தொந்தரவு செய்யாதேன்னு ரொம்பவே கடுமையா பேசினாரு. அவருக்கு நான் என்ன தொந்தரவு கொடுக்கறேன்னு எனக்கு புரியவே இல்ல. நான் அன்போட, உங்களுக்கு என்ன கவலை என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்டேன். உடனே அவரு, எனக்கு எந்த டென்ஷனும் இல்ல, நீ தூங்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட போயிட்டு உடனே அவரும், எனக்கு எந்த டென்ஷனும் இல்ல, நீ தூங்குன்னு சொல்லிட்டு படுத்துட்டாரு. நான் தூக்கத்துல இருந்தப்போ அவர் பின்னால வந்து என்னை கட்டி அணைச்சாரு. நானும் உடனடியா அவரை அணைச்சுக்கிட்டு பக்கத்துல உட்கார்ந்தேன். நானும் உடனே அவரை அணைச்சுக்கிட்டு அவரோட பக்கத்துல போய் படுத்துக்கிட்டேன். மீண்டும் நைட்டு முழுக்க நாங்க 2 பேரும் ஒன்றாவே சுகத்தை அனுபவிச்சோம். பல நாட்களுக்கு அப்புறமா ரவி என் கூட படுத்திருந்தாரு. பல நாட்களா அவர் தீர்க்காத எல்லா விஷயத்தையுமே அன்னைக்கு ஒரு நாள் தீர்த்து வச்சாரு. என்னோட உடல் முழுக்க வலிச்சு. காலையில நான் சீக்கிரமா எழும்பல. அவர் சீக்கிரமா எழும்பி வேலைக்கு கிளம்பிட்டாரு. இப்ப எனக்கு அவர் மேல இருந்த சந்தேகம் போயிடுச்சு. அவர் வேலை டென்ஷனால தான் கவலையில இருந்திருப்பாருன்னு நான் நம்பினேன். நான் திரும்பவும் இயல்பு நிலைக்கு திரும்பி வீட்டு வேலைகளை கவனிக்க ஆரம்பிச்சேன். ரவிக்கு திரும்பவும் டென்ஷன் கொடுக்க கூடாதுன்னு என்னோட மனசுல நான் முடிவு பண்ணேன். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நானே வாங்கிக்கிட்டேன். ஒரு நாள் ரவி என்கிட்ட, நான் இன்னைக்கு நைட்டு வரமாட்டேன், என்னோட நண்பர்கள் கூட வெளியூர் போக போறேன்னு சொன்னாரு. நானும் சரி, ஆனா நான் தனியா இருக்கேன், உங்களுக்கு கவலை இல்லையா கேட்டேன். உடனே அவரும், பயப்படாதே, ஏதாவது பயமா இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் காலையில சீக்கிரமா வந்துருவேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்ல. அந்த நைட்டு நான் வீட்ல தனியா இருந்தேன். தூங்கும்போது ரொம்பவே பயமா இருந்துச்சு. அதனால பக்கத்து வீட்ல இருந்த சுமதிய கூப்பிட்டேன். என்னோட கணவர் இன்னைக்கு வீட்டுக்கு வரல, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, நீ வந்து என் கூட படுத்துக்குவியான்னு கேட்டேன். அதுக்கு சுமதி, என்னோட கணவர் மிகவுமே குடிச்சிட்டு வந்திருக்காரு, அவரை கவனிக்க என்னால முடியல, அதனால நான் வர முடியாது. ஆனா ஒரு வேலை செய், சூர்யாவை அனுப்புறேன்னு சொன்னா. அவளோட மகன்தான் சூர்யா. அவனுக்கு வயசு 17. அவன் அப்போ வெறும் 11 ஆம் வகுப்பு தான் படிச்சிட்டு இருந்தான். அவனும் தன்னோட புத்தகங்களோட வந்தான். ஆண்டி, நீங்க தூங்குங்க, நான் படிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சான். நான், உனக்கு தூக்கம் வந்தா நீயும் தூங்கு, நாள் முழுக்க வேலை செஞ்சதுனால எனக்கும் சோர்வா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டேன். நான் தூக்கத்துல இருந்தப்போ யாரோ என் மேல கை வைக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. நான் அரைகுறை தூக்கத்துல இருந்தேன். என்னோட கண்கள் மூடப்பட்டிருந்துச்சு. ஆனா என்னோட மனசு முழுவதும் அமைதியா இல்ல. ஏதோ விசித்திரமா உணர ஆரம்பிச்சேன். என்னோட உடல்ல ஒரு மெல்லிய ஸ்பரிசம் பட்டுச்சு. ஒரு விரல் மிக கவனமா மென்மையா என்னோட கையிலையும் தோல்லையும் நகர்ற மாதிரி இருந்துச்சு. முதல்ல அது கனவா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அந்த ஸ்பரிசம் தெளிவா உணரப்பட்டப்போ என்னோட மனம் விழித்து கொண்டது. நான் மெதுவா என்னோட கண்களை திறந்தேன். ரூம் இருட்டா இருந்துச்சு. வெளியில இருந்த தெருவிளக்கோட மங்கிய வெளிச்சம் என்னோட ரூம்குள்ள வந்துச்சு. நான் மெதுவா தலைய திருப்பி பார்த்தேன். சூர்யா என்னோட கட்டில்ல உட்கார்ந்திருந்தான். அவன் கவனம் என்னோட முகத்தில இல்ல, அவன் என்னோட கண்ணத்திலையும் கூந்தல்லையும் கை வச்சு தடவிக்கிட்டு இருந்தான். அந்த கணம் என்னோட உடம்புல ஒரு சிலிப்பு ஏற்பட்டுச்சு. என்னோட மனசுல ஒரு அதிர்ச்சியும் ஏற்பட்டுச்சு. நான் திடீர்னு ஹோம் என்று ஒரு இருமலை போல சத்தம் எழுப்பினேன்.
அத கேட்டு சூர்யா அதிர்ச்சியாக்கிட்டான். அவன் தன்னோட கைய பின்னால இழுத்துக்கிட்டு திகைப்போட பின்னால நகர்ந்தான். அவனோட முகத்துல பயம் தெளிவா தெரிஞ்சுச்சு. நான் கோவத்தோட என்ன செஞ்சிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்டேன். அவன் பயந்துகிட்டே, இல்ல ஆண்டி, நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்க, உங்களோட முடி கண்கள்ல விழுந்துச்சு, அத நான் விளக்குனேன், வேறு எந்த எண்ணத்திலையும் நான் இத செய்யலன்னு சொன்னான். நான் அவனை வச்சக்கன் வாங்காம பாத்துக்கிட்டே இருந்தேன். என்னோட மனசு ஒரு குழப்பத்தில் இருந்துச்சு. அவன் வெறும் பையன், ஆனா அந்த ஸ்பரிசத்துல ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. நான் எதுவும் பேசாம எழும்பி உட்கார்ந்தேன். அவன் அமைதியா புத்தகங்களோட ஓரமா போயிட்டான். நான் தண்ணீர் குடிச்சிட்டு திரும்பவும் படுத்தேன். என்னோட மனசுல ஒரு பதட்டம் ஏற்பட்டுச்சு. நான் கண்களை திறந்து பார்த்தப்போ சூர்யா படிச்சிட்டு இருந்தான். அது ஒரு கனவுன்னு நினைச்சு நான் திரும்பவும் தூங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல சூர்யா தன்னோட புத்தகங்களை ஒதுக்கி வச்சுட்டு என்னோட பக்கத்துல வந்தான். என்னோட உடல் மேல கை வைக்க ஆரம்பிச்சான். அவன் மெதுவா என்னோட சட்டைய துறக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறமா என்னோட உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவனோட விரல்களை படரவிட்டான். நான் மெதுவா அவனோட கைய பிடிச்சப்போ அவன் மறுக்கையால என்னோட கைய தட்டி இட்டுட்டு என்னோட கால்களை விலக்கி பலமா அந்த இடத்த அமுக்க தொடங்கினான். நான் பெரியவளா இருந்தும் 17 வயசு சூர்யா என்ன ஒரு சொர்க்கத்தை உணர வச்சான். அவன் என்ன படுக்கையில புரட்டி எடுத்து முடிச்சான். அதுக்கப்புறமா அவன் எழும்பி அவனோட இடத்துல தூங்க போயிட்டான். இத பார்த்ததுக்கு அப்புறம் நான் தூக்கத்துல இருந்து எழும்பி உட்காந்து பார்த்தேன். அப்போ சூர்யா நல்லா தூங்கிட்டு இருந்தான். திரும்பவும் எனக்கு இது ஒரு கனவு போலதான் தோணுச்சு. ஆனா இந்த முறை என்னோட உடல் வலிச்சது. நான் எழும்பி என்னோட களைஞ்சிருந்த சேலையை சரி செஞ்சுக்கிட்டு தூங்கினேன். காலையில எழுந்தப்போ எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. நான் சீக்கிரமா எழும்பி பாத்ரூம் போனேன். அங்க பார்த்தா என்னோட உடல் முழுக்க சிவந்து போயிருந்தது. எனக்கு எதுவுமே புரியல. என்னோட மனசுல ஏதோ சந்தேகம் வர ஆரம்பிச்சது. நான் சூர்யாவை கூப்பிட்டு கேட்டேன், சூர்யா, நேத்து நைட்டு யாராவது வந்தாங்களா? சூர்யாவும், இல்ல, ஏன் ஆண்டி அப்படி கேக்குறீங்கன்னு கேட்டான். நான், அப்படின்னா நீ நைட்டு முழுக்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தன்னு கேட்டேன். சூர்யாவும், ஒன்னும் இல்ல, கொஞ்ச நேரம் படிச்சேன், அதுக்கப்புறம் தூங்கிட்டேன், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னான். நானும் சரின்னு சொன்னேன். சூர்யா ஒரு வார்த்தை கூட பேசாம அங்க இருந்து போயிட்டான். எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அதுக்கப்புறம் நான் ரவிக்கு ஃபோன் பண்ணேன். ரவி யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தான். எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியவே இல்ல. அதுக்கப்புறம் அவன் எனக்கு ஃபோன் பண்ணி, சொல்லு, நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போன வச்சுட்டான். நானும் எழும்பி வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பிச்சேன். ஆனா நைட்டு நடந்த சம்பவம் என்னோட மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ரவி வீட்டுக்கு வந்தான். அவனோட முகம் ரொம்பவே சோர்வா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் மகிழ்ச்சியாவும் தெரிஞ்சிச்சு. நானும் வருத்ததோட, என்னாச்சு, நேத்து ஃபோன் இல்ல, மெசேஜ் இல்லன்னு கேட்டேன். அவன் சாதாரணமா, சாரி, என்னோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு, நண்பனோட வீட்ல படுத்துட்டேன்னு சொன்னான். நான் எதுவுமே பேசல. சரி இருக்கட்டும். ரவிக்கு சாப்பாடு பரிமாறனே. வீட்ல அமைதி நிலவுச்சு. ஆனா என்னோட மனசுல இப்ப 2 கேள்விகள் இருந்துச்சு. ரவி ஏன் வீட்ல இருந்து விலக ஆரம்பிச்சாரு? சூர்யா அவர் ஒரு நைட்டு விசித்திரமா நடந்துகிட்டது ஏன்? எனக்கு எங்கேயோ ரவி மேலயும் சூர்யா மேலயும் சந்தேகம் வந்துச்சு. ஒருவேளை அது கனவா இருந்தா என்னோட உடல் ஏன் வலிக்குது? அதுனா எனக்கு சூர்யா மேலதான் சந்தேகம் வந்துச்சு. என்னோட மனசுல ரவி, சூர்யா 2 பேர் மேலயும் சந்தேகம் அதிகமாச்சு. சூர்யாவும் எதுவும் சொல்ல தயாரா இல்லாததுனால நான் ஒரு திட்டம் தீட்டினேன். நான் ரவி கிட்ட, நீங்க அடுத்த நாள் நைட்டு எப்ப வெளியில போறீங்கன்னு கேட்டேன். அவர், எப்போ வாடகைக்கு ஆட்டோ கிடைக்குமோ அப்போ போவேன், உனக்கு சொல்றேன்னு சொன்னாரு. நான் காத்திருந்த மாதிரியே அது நடந்துச்சு. ஒரு நாள் ரவி எனக்கு ஒரு இடத்துல வாடகைக்கு ஆட்டோ ஓட்ட கிடைச்சிருக்கு, திரும்பி வர நைட் ஆகும், நீ சாப்பிட்டுட்டு தூங்குன்னு சொல்லிட்டு புறப்பட்டாரு. எனக்கு இதுவே தேவைப்பட்டுச்சு. நான் உடனடியா சுமதிக்கு ஃபோன் பண்ணி, வந்து என்னோட வீட்ல என் கூட படுத்துக்கிறியான்னு கேட்டேன். சுமதியும், உனக்கு என்னோட கணவர் பத்தி தெரியும், ஒரு வேலை செய், சூர்யாவை அனுப்புறேன்னு சொன்னா. நானும் சரி அனுப்புன்னு சொன்னேன். சூர்யா அவனோட புத்தகத்தோட தயாரா இருந்தான். ஏதோ வர்றேன்னு சொல்லிட்டு என் கூட வர தயாரானா. எங்க வீட்டுகளுக்கு இடையே அதிக தூரம் இல்ல, ஒரு வீட்டை தாண்டி தான் போகணும். நாங்க நடந்து போனோம். நான் முன்னாடி நடந்துகிட்டே இருந்தேன். என்னோட பின்னாடி அவன் வந்தான்.
நான் திரும்பி பார்த்தப்ப எல்லாம் அவன் என் மேல ஒரு கூர்ந்த பார்வைய வச்சிருந்தான். ஒருவேளை என்னோட உயரமான ஒல்லியான உடல்வாகு, சிவந்த நிறம், மென்மையான முகம், என்னோட நடையில் இருந்த ஒருவிதமான தன்னம்பிக்கை காரணமா யாரா இருந்தாலும் ஒரு நிமிஷம் பார்க்கதான் தோணும். கொஞ்ச நேரத்துல நாங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். நேரம் அதிகமாகிட்டதுனால, சூர்யா நீ தூங்குங்க, நான் படிக்கிறேன்னு சொன்னான். நானும் சரி, உனக்கு தண்ணி ஏதாவது வேணும்னா கேள்ட்டேன். சூர்யாவும் வேணாம், நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னான். நான் எழும்புனேன். நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லி பாத்ரூமுக்கு போனேன். திரும்பி வந்தப்போ யாரும் நினைக்காத என்னோட மொபைல்ல வீடியோ ரெக்கார்டிங் ஆன் பண்ணி அதை டிவி மேல வச்சுட்டு வந்தேன். இது சூர்யாவுக்கு தெரியாது. நான் என்னோட படுக்கையில படுத்துட்டேன். நான் தூங்குற மாதிரி நடிச்சேன். ஆனா நான் விழிச்சுக்கிட்டே இருந்தேன். சூர்யா நினைச்ச மாதிரியே நடந்துச்சு. சூர்யா மெதுவா எழும்னா என்னோட பக்கத்துல வந்து என்னோட ஜாக்கெட் மேல கை வச்சான். அவனோட கையில ஸ்பரிசம் பட்டதும் என்னோட மூச்சு கொஞ்சம் தடுமாறுச்சு. அடுத்த சில வினாடிகள்ல அவன் என்ன தன்னோட பக்கமா இழுத்தான். என் உதடுகள்ல அவனோட ஆவலுடனான ஸ்பரிசம் பட்டுச்சு. அவன் என்னோட கால்களை மெதுவா செய்யல, சற்று விலகிச்சு. எனக்கு எல்லாம் புரிஞ்சுது. ஆனா நான் எதுவும் பேசல. அப்ப நான் மெதுவா என்னோட கண்களை திறந்தேன். சூர்யா என்ன பார்த்தான். அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. கையில ஸ்பரிசம் நின்னாலும் அவன் எதுவுமே பேசல. நான் கண்களை திறந்தப்போ அரைகுலை ஆடைகளோட நின்றாலும் அவனால எதுவுமே பேச முடியல. நான் கண்களை திறந்து பார்த்தப்போ சூர்யா பயந்துகிட்டே என்ன பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம மெதுவா எழும்பி அவனோட உடைகளை சரிச்சுக்கிட்டு அமைதியா தன்னோட புத்தகங்களை எடுத்து படிக்க ஆரம்பிச்சான். நானும் மெதுவா சேலைய சரி செஞ்சுக்கிட்டு அவனோட பக்கத்துல போய் உக்காந்தேன். நான் அவன்கிட்ட நீ என்ன செஞ்சிட்டு இருக்கன்னு கேட்டேன். அவனும் ஒன்னும் இல்லன்னு சொல்லிட்டு வீட்ல இருந்து வெளியே போக முயற்சி பண்ணான். நான் அவனை தடுத்தேன். நான் மெதுவா சூர்யாவோட காதுக்கு பக்கத்துல போய் கிசுகிசுக்க ஆரம்பிச்சேன். சூர்யா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு தெளிவா சொல்லு. என்னோட கைய அவனோட இடுப்புக்கு கீழே நகர்த்தி அவனை பிடிச்சிருக்கனே. அவனும் கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சான். ஆனா அவனோட கண்கள்ல இருந்த ஆசை எனக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு. நான் அவனோடத லேசா விளக்கினேன். அந்த ஸ்பரிசத்துல இருந்து அந்த நேரத்துல என்னோட உடல் பக்கத்துல வர அவனோட ஆவல் அதிகமா இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுது. அவனும் உடல்ல இருந்து அது தெரிஞ்சுது. அவன் ரொம்பவே பயந்திருந்தான். அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் அவன்கிட்ட நீ என்னோட பக்கத்துல வந்து என்னையோட சேலைய விளக்கி நீ என்ன செஞ்ச, இதையா நீ படிச்சன்னு கேட்டேன். அவனும் இல்ல, நான் அப்படி செய்யலன்னு எதுவுமே பேச முடியாம ரொம்பவே பயந்தான். நான் அவன்கிட்ட சரி தூங்குன்னு சொல்லி அவனை தூங்க வச்சேன். காலையில எழுந்தப்போ சூர்யா எதுவும் சொல்லாம சீக்கிரமா எழும்பி வீட்டுக்கு போயிட்டான். நானும் எழும்புனேன். டிவி மேல வச்ச மொபைல எடுத்தேன். மொபைல்ல எல்லாமே பதிவாகி இருந்தது. நான் கடைக்கு போனப்போ சூர்யாவோட அம்மா சுமதி என்ன பார்த்தா. நான் நடந்த விஷயத்த அவகிட்ட சொல்லி வீடியோவையும் காட்டினேன். அத பார்த்த சுமதி வீட்டுக்கு போயிட்டு சூர்யாவை நல்லாவே அடிச்சிருக்கா. அதுக்கப்புறம் சூர்யா என்னோட பக்கத்துல தூங்க வந்தாலும் அவன் அப்படி எதுவுமே செய்யறதில்ல. அவனுக்கு நல்ல பாடம் கிடைச்சிச்சு. அவன் பெரிய பையன் இல்லைங்கிறதுனால நான் அவனோட அம்மா கிட்ட மட்டும் சொன்னேன். இந்த விஷயத்த ரவி கிட்ட சொல்லியிருந்தா பெரிய சண்டையே ஏற்பட்டிருக்கும். ஆனா நான் ரவி கிட்ட சொல்லல. ஏன்னா ரவி மேல எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஒரு நாள் ரவி குளிச்சிட்டு இருந்தப்போ நான் அவரோட மொபைல் எடுத்தேன். மொபைல்ல பார்த்தப்போ ஒரு பெண் கூட அவர் இருந்த புகைப்படங்கள் இருந்துச்சு. அவர் வெளியில சுத்திட்டு இருந்திருக்காரு. ஹோட்டல் புகைப்படங்களும் இருந்துச்சு. அத பார்த்த நான் அதிர்ச்சியாக்கிட்டேன். நான் அவர்கிட்ட கேக்கலான்னு இருந்தப்போ அவர் வெளியே வந்து ஏன் மொபைல் எடுக்கிற, என்ன செய்யற, அத இங்க கூடுன்னு சொல்லிட்டு வேகமா வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு. அவர் வெளியே போகும்போது என்னோட பார்வை அவரோட மொபைல் மேலதான் இருந்துச்சு. அவரோட முகத்துல ஒரு விசித்திரமான தன்னம்பிக்கை இருந்துச்சு. அவர் யாரையோ சந்திக்க போறாருன்னு நான் உறுதியா நம்பினேன். அவர் வாழ்க்கையில இன்னொருத்தங்க வந்திருக்காங்க. அன்னைக்கு நான் அவரை பின்தொடர முடிவு செஞ்சேன். துப்பட்டாவால முகத்தை மறைச்சுக்கிட்டு சாதாரண உடை அணிஞ்சு ஸ்கூட்டில மெதுவா பின்தொடர்ந்தேன். அவர் ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி போனாரு. என்னோட இதயம் படபடக்க ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல அவர் ஒரு காஃபி கடி பக்கத்துல நின்னுட்டு ஒரு பொண்ணுக்காக காத்திருக்க ஆரம்பிச்சாரு. 5 நிமிஷங்கள்ல அந்த பொண்ணு வந்தா. உயரமானவ, சிவந்த நிறம்,
கூந்தல அவிழ்த்து விட்டிருந்தா. ஸ்மார்ட்டான உடையில சினிமா வாணியில வந்தா. என்னோட மூச்சு நின்ன மாதிரி உணர்ந்தேன். அவரு அவளோட கையில புடிச்சுக்கிட்டு 2 பேரும் உள்ள போனாங்க. நான் எதிரில உள்ள பூங்கால ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சுகிட்டு நின்னுட்டு இருந்தேன். என்னோட மூச்சு ஆழமாற்று. கண்கள்ல உடனே நீர்வழி ஆரம்பிச்சது. ஆனா நான் அமைதியா இருந்தேன். அவங்க 2 பேரும் உள்ள பேசிட்டு இருந்தாங்க. அவ சிரிச்சிட்டு இருந்தா. அவரு அவளை பாத்துக்கிட்டே இருந்தாரு. இவர் என்னோட கணவரே இல்ல. என் கூட இந்த மாதிரி அமைதியா பேச சந்தோஷமா இருக்க நேரம் கொடுக்காதவரு. இங்க அவரு முழுவதுமா அந்த பெண் கூட சந்தோஷமா இருந்தாரு. என்னோட கையில போன் இருந்துச்சு. ஒரு கணம் ஆதாரமா ஒரு புகைப்படம் எடுக்கலான்னு தோணுச்சு. ஆனா இல்ல, நான் அமைதியா இருந்தேன். ஒரு மனைவியா என்னோட அகங்காரம் காயப்பட்டு இருந்துச்சு. ஆனாலும் நான் அங்க சண்டை போட விரும்பல. நான் இன்னும் என்னோட காதல மதிச்சேன். நான் வீட்டுக்கு திரும்புறேன். கண்கள்ல கண்ணீர், மனசுல வேதனை. அந்த நைட்டு அவர் வீட்டுக்கு வந்தப்போ எப்பவும் போல நடந்துகிட்டாரு. ரொம்ப டயர்டா இருக்கு, ஆபீஸ் வேலை அதிகம்னு சொல்லிட்டு படுக்க அறைக்கு போனாரு. நான் அமைதியா மன்னமா இருந்தேன். எனக்கு கோபம் அதிகமாச்சு. என்னோட கணவர் எனக்கு துரோகம் செய்யறாரு. அவர் நைட்டு பகலா வேலை செய்யல, ஒரு பொண்ணோட சுத்திக்கிட்டு இருந்தாரு. இதுக்கப்புறமா ஒரு நாள் அவர் என்கிட்ட, நண்பர்களோட சுற்றுலா போறேன், 4 நாள் ஆகும், நாங்க வெகு தூரம் போறோம்னு சொன்னாரு. நானும் சரின்னு. நான் கோவத்தில இருந்தேன். நான் என்னோட கணவரை விவாகரத்து செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவரை விவாகரத்து பண்ணிட்டு என்னோட பெற்றோர் கூட போகலான்னு நினைச்சேன். ஆனா விவாகரத்துக்கு அப்புறம் பெற்றோர் எவ்வளவு காலம் இருப்பாங்க? கடைசியில நான் தனியாதான் இருக்கணும். அதனால நான் என்னோட கணவரை மாத்த முயற்சி செய்யலான்னு நினைச்சேன். ஆனா 4 நாட்களுக்கு அப்புறம் அவர் திரும்பி வரவே இல்லை. அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சது, அவர் சுற்றுலா போன இடத்துல போலீசால கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த செய்தி எனக்கு டிவியில கிடைச்சது. அந்த பெண்ணை சுற்றில அழைச்சுக்கிட்டு போயிட்டு அங்கிருந்த ஒரு மலையிலிருந்து தள்ளிவிட்டாரு. அந்த பெண் இறந்துட்டா. அது காரணமா அவர் கைது செய்யப்பட்டாரு. அவருக்கு கடுமையான தண்டனையும் கிடைச்சது. அவர் இனி வெளியே வர முடியாது. என்னோட கணவர் எனக்கு துரோகம் செஞ்சது மட்டும் இல்லாம ஒரு அப்பாவி பெண்ணோட உயிரையும் பறிச்சிருக்காரு. அவர் அந்த பொண்ணு கூட பழக ஆரம்பிச்சதுல இருந்தே அவரோட பேச்சிலையும் சரி நடத்தையிலையும் சரி ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. அவர் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவர் மாதிரி நடந்துகிட்டாருங்கிறத நான் அவர் கூட இருந்ததுனால தெரிஞ்சுக்கிட்டேன். இது எனக்கு ரொம்பவே சந்தோஷத்துக்குரியதா இருந்துச்சு. நான் ரொம்பவே கவலைப்பட்டேன். என்னோட கணவருக்கு விவாகரத்து கொடுக்க நினைச்சேன். ஆனா அவர் ஒரு பெண்ணோட உயிரை எடுத்திருக்காரு. எது எனக்கு இன்னும் கோபத்தை அதிகப்படுத்துச்சு, நான் அவரை பார்க்க போகவே இல்ல. அவர் எங்க இருக்காரு, என்ன செய்யறாருன்னு எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் நேரா என்னோட பெற்றோர் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்ப நான் என் பெற்றோர் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் சொந்தமா ஒரு தொழிலை தொடங்கி அதை நடத்திக்கிட்டு வரேன். என்னோட பெற்றோரை என்னோட வருமானத்திலிருந்து நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படிதான் என்னோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இரவுல தூங்கும்போது எனக்கு சூர்யாவோட நினைவு வந்துச்சு. நான் அவனை அடிச்சதுக்காக இப்போ மிகவும் வருத்தப்படுறேன். ஒரு நாள் சூர்யாவை போலவே இருந்த ஒரு பையன் என்னோட வீட்டுக்கு வந்தான். என்னோட பெற்றோர்கள் திருமண நிகழ்ச்சிக்கு போயிருந்தாங்க. என்னோட பக்கத்துல தூங்க கூப்பிட்டேன். ஆனா இவன் சூர்யாவை விட கொஞ்சம் கொள்ளமா இருந்தான். தனிமையில் இருந்த கீதா அவனை பழைய நினைவுகள் கூட தூங்க கூப்பிட்டாங்க. தன்னோட கணவர் ரவியால காயப்பட்டு இருந்தாலும் தனிப்பட்ட ஆசைகளுக்காக பக்கத்து வீட்டு இளைஞர்களை பயன்படுத்துவது சரியான தீர்வு இல்லைங்கிறத உணர்ந்தாங்க. அந்த பையன் சூர்யா இல்லைங்கிறது மட்டுமே இல்லாம மீண்டும் அதே தவற செய்ய அவங்க விரும்பல. ரவி துரோகத்தால ஏற்பட்ட வெறுமை உணர்வை இன்னொரு தவறான உறவு மூலமா நிரூபிக்க முயற்சி செய்யறதை தவிர்த்து தன்னோட சுயமரியாதையும் தன்னம்பிக்கையும் மீட்டெடுக்க அவங்க முயற்சி செஞ்சாங்க. கீதா சூர்யா தொடர்பான பழைய நினைவுகள்ல இருந்து வெளியேறி தான் மேலையும் தம் பெற்றோர் மேலையும் மட்டுமே கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. ரவியோட கைது அவர் ஒரு பெண்ணா சுயாதீனமா வாழ்க்கைக்குள்ள தள்ளிச்சு. கணவனால துரோகம் செய்யப்பட்ட ஒரு பெண் பழிவாங்கலோ அல்லது சலனங்களோ இன்றி தன்னோட தனிப்பட்ட சுயமர யாதையை மீட்டெடுத்து அமைதியான புதிய வாழ்க்கையை தொடங்கும் விடுதலை பயணமா நிறைவு பெற்றுருச்சு. இந்த கதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகள் கேட்க பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு கதையில சந்திக்கலாம். நன்றி.
அதே வீடியோவின் ப்ரூஃப் ரீட் செய்யப்பட்டு நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட முழு பதிவு இங்கே. என்னோட பேரு கீதா. இன்னைக்கு என்னோட கணவர் ரவி பத்தியும் என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு விசித்திரமான சம்பவத்தை பத்தியும் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரவி என்னை விட சற்று வயது மூத்தவர்தான். இது 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. நாங்க ஒரு வாடகை வீட்ல வாழ்ந்துகிட்டு இருந்தோம். எங்களுக்கு குழந்தை இல்ல. ரவி இரவும் பகலுமா வேலை செய்வாரு. அவர் ஆட்டோ ஓட்டி நிறைய பணமும் சம்பாதிச்சிட்டு வந்தாரு. சில நாட்கள் போனதுக்கு அப்புறமா ரவி கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சாரு. அவர் வீட்டு விஷயங்களை அதிகமா கவனம் செலுத்துறதே இல்ல. சரியான நேரத்துக்கு வருதில்ல. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்ல கூட அவர் ஆர்வம் காட்டவே இல்ல. வீட்டுக்கு அவசரமா வந்து வேக வேகமா கிளம்பி போயிருவாரு. அவர்கிட்ட இந்த வித்தியாசமான நடத்தை என்னோட மனசுல சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு நாள் நைட்டு அவர் தூங்கும்போது நான் அவர்கிட்ட இத பத்தி பேச முயற்சி பண்ணேன். ஆனா அவர் எதுவுமே சொல்ல தயாரா இல்ல. அவர் என்கிட்ட, உனக்கு என்ன குறைச்சல் சொல்லு, நான் வெளியில கடுமையா உழைச்சிட்டு இருக்கேன், எனக்கு நிறைய டென்ஷன் இருக்கும், நீ என்ன மேலும் தொந்தரவு செய்யாதேன்னு ரொம்பவே கடுமையா பேசினாரு. அவருக்கு நான் என்ன தொந்தரவு கொடுக்கறேன்னு எனக்கு புரியவே இல்ல. நான் அன்போட, உங்களுக்கு என்ன கவலை என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்டேன். உடனே அவரு, எனக்கு எந்த டென்ஷனும் இல்ல, நீ தூங்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட போயிட்டு, உடனே அவரும், எனக்கு எந்த டென்ஷனும் இல்ல, நீ தூங்குன்னு சொல்லிட்டு படுத்துட்டாரு. நான் தூக்கத்துல இருந்தப்போ அவர் பின்னால வந்து என்ன கட்டி அணைச்சாரு. நானும் உடனடியா அவரை அணைச்சுக்கிட்டு பக்கத்துல உட்கார்ந்தேன். நானும் உடனே அவரை அணைச்சுக்கிட்டு அவரோட பக்கத்துல போய் படுத்துக்கிட்டேன். மீண்டும் நைட்டு முழுக்க நாங்க 2 பேரும் ஒன்றாவே சுகத்தை அனுபவிச்சோம். பல நாட்களுக்கு அப்புறமா ரவி என் கூட படுத்திருந்தாரு. பல நாட்களா அவர் தீர்க்காத எல்லா விஷயத்தையுமே அன்னிக்கு ஒரு நாள் தீர்த்து வச்சாரு. என்னோட உடல் முழுக்க வலிச்சு. காலையில நான் சீக்கிரமா எழும்பல. அவர் சீக்கிரமா எழும்பி வேலைக்கு கிளம்பிட்டாரு. இப்ப எனக்கு அவர் மேல இருந்த சந்தேகம் போயிடுச்சு. அவர் வேலை டென்ஷனால தான் கவலையில இருந்திருப்பாருன்னு நான் நம்பினேன். நான் திரும்பவும் இயல்பு நிலைக்கு திரும்பி வீட்டு வேலைகளை கவனிக்க ஆரம்பிச்சேன். ரவிக்கு திரும்பவும் டென்ஷன் கொடுக்க கூடாதுன்னு என்னோட மனசுல நான் முடிவு பண்ணேன். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நானே வாங்கிக்கிட்டேன். ஒரு நாள் ரவி என்கிட்ட, நான் இன்னைக்கு நைட்டு வரமாட்டேன், என்னோட நண்பர்கள் கூட வெளியூர் போக போறேன்னு சொன்னாரு. நானும் சரி, ஆனா நான் தனியா இருக்கேன், உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்டேன். உடனே அவரும், பயப்படாதே, ஏதாவது பயமா இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் காலையில சீக்கிரமா வந்துருவேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்ல. அந்த நைட்டு நான் வீட்ல தனியா இருந்தேன். தூங்கும்போது ரொம்பவே பயமா இருந்துச்சு. அதனால பக்கத்து வீட்ல இருந்த சுமதியை கூப்பிட்டேன். என்னோட கணவர் இன்னைக்கு வீட்டுக்கு வரல, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, நீ வந்து என் கூட படுத்துக்குவியான்னு கேட்டேன். அதுக்கு சுமதி, என்னோட கணவர் மிகவுமே குடிச்சிட்டு வந்திருக்காரு, அவரை கவனிக்க என்னால முடியல, அதனால நான் வர முடியாது. ஆனா ஒரு வேலை செய், சூர்யாவை அனுப்புறேன்னு சொன்னா. அவளோட மகன்தான் சூர்யா. அவனுக்கு வயசு 17. அவன் அப்போ வெறும் 11 ஆம் வகுப்பு தான் படிச்சிட்டு இருந்தான். அவனும் தன்னோட புத்தகங்களோட வந்தான். ஆண்டி, நீங்க தூங்குங்க, நான் படிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சான். நான், உனக்கு தூக்கம் வந்தா நீயும் தூங்கு, நாள் முழுக்க வேலை செஞ்சதுனால எனக்கும் சோர்வா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டேன். நான் தூக்கத்துல இருந்தப்போ யாரோ என் மேல கை வைக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. நான் அரைகுறை தூக்கத்துல இருந்தேன். என்னோட கண்கள் மூடப்பட்டிருந்துச்சு. ஆனா என்னோட மனசு முழுவதும் அமைதியா இல்ல. ஏதோ விசித்திரமா உணர ஆரம்பிச்சேன். என்னோட உடல்ல ஒரு மெல்லிய ஸ்பரிசம் பட்டுச்சு. ஒரு விரல் மிக கவனமா மென்மையா என்னோட கையிலையும் தோல்லையும் நகர்ற மாதிரி இருந்துச்சு. முதல்ல அது கனவா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அந்த ஸ்பரிசம் தெளிவா உணரப்பட்டப்போ என்னோட மனம் விழித்து கொண்டது. நான் மெதுவா என்னோட கண்களை திறந்தேன். ரூம் இருட்டா இருந்துச்சு. வெளியில இருந்த தெருவிளக்கோட மங்கிய வெளிச்சம் என்னோட ரூம்குள்ள வந்துச்சு. நான் மெதுவா தலைய திருப்பி பார்த்தேன். சூர்யா என்னோட கட்டில்ல உட்கார்ந்திருந்தான். அவன் கவனம் என்னோட முகத்தில இல்ல, அவன் என்னோட கண்ணத்திலையும் கூந்தல்லையும் கை வச்சு தடவிக்கிட்டு இருந்தான். அந்த கணம் என்னோட உடம்புல ஒரு சிலிப்பு ஏற்பட்டுச்சு. என்னோட மனசுல ஒரு அதிர்ச்சியும் ஏற்பட்டுச்சு. நான் திடீர்னு ஹும் என்று ஒரு இருமலை போல சத்தம் எழுப்பினேன்.
அத கேட்டு சூர்யா அதிர்ச்சியாக்கிட்டான். அவன் தன்னோட கைய பின்னால இழுத்துக்கிட்டு திகைப்போட பின்னால நகர்ந்தான். அவனோட முகத்துல பயம் தெளிவா தெரிஞ்சுச்சு. நான் கோவத்தோட என்ன செஞ்சிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்டேன். அவன் பயந்துகிட்டே, இல்ல ஆண்டி, நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்க, உங்களோட முடி கண்கள்ல விழுந்துச்சு, அத நான் விளக்குனேன், வேறு எந்த எண்ணத்திலையும் நான் இத செய்யலன்னு சொன்னான். நான் அவளை வச்சக்கன் வாங்காம பாத்துக்கிட்டே இருந்தேன். என்னோட மனசு ஒரு குழப்பத்தில் இருந்துச்சு. அவன் வெறும் பையன், ஆனா அந்த ஸ்பரிசத்துல ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. நான் எதுவும் பேசாம எழும்பி உட்கார்ந்தேன். அவன் அமைதியா புத்தகங்களோட ஓரமா போயிட்டான். நான் தண்ணீர் குடிச்சிட்டு திரும்பவும் படுத்தேன். என்னோட மனசுல ஒரு பதட்டம் ஏற்பட்டுச்சு. நான் கண்களை திறந்து பார்த்தப்போ சூர்யா படிச்சிட்டு இருந்தான். அது ஒரு கனவுன்னு நினைச்சு நான் திரும்பவும் தூங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல சூர்யா தன்னோட புத்தகங்களை ஒதுக்கி வச்சுட்டு என்னோட பக்கத்துல வந்தான். என்னோட உடல் மேல கை வைக்க ஆரம்பிச்சான். அவன் மெதுவா என்னோட சட்டைய துறக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறமா என்னோட உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவனோட விரல்களை படரவிட்டான். நான் மெதுவா அவனோட கைய பிடிச்சப்போ அவன் மறுக்கையால என்னோட கைய இட்டுட்டு என்னோட கால்களை விலக்கி பலமா அந்த இடத்த அமுக்க தொடங்கினான். நான் பெரியவளா இருந்தும் 17 வயசு சூர்யா என்ன ஒரு சொர்க்கத்தை உணர வச்சான். அவன் என்ன படுக்கையில புரட்டி எடுத்து முடிச்சான். அதுக்கப்புறமா அவன் எழும்பி அவனோட இடத்துல தூங்க போயிட்டான். இத பார்த்ததுக்கு அப்புறம் நான் தூக்கத்துல இருந்து எழும்பி உட்காந்து பார்த்தேன். அப்போ சூர்யா நல்லா தூங்கிட்டு இருந்தான். திரும்பவும் எனக்கு இது ஒரு கனவு போலதான் தோணுச்சு. ஆனா இந்த முறை என்னோட உடல் வலிச்சது. நான் எழும்பி என்னோட களைஞ்சிருந்த சேலையை சரி செஞ்சுக்கிட்டு தூங்கினேன். காலையில எழுந்தப்போ எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. நான் சீக்கிரமா எழும்பி பாத்ரூம் போனேன். அங்க பார்த்தா என்னோட உடல் முழுக்க சிவந்து போயிருந்தது. எனக்கு எதுவுமே புரியல. என்னோட மனசுல ஏதோ சந்தேகம் வர ஆரம்பிச்சது. நான் சூர்யாவை கூப்பிட்டு கேட்டேன், சூர்யா, நேத்து நைட்டு யாராவது வந்தாங்களா? சூர்யாவும், இல்ல, ஏன் ஆண்டி அப்படி கேக்குறீங்கன்னு கேட்டான். நான், அப்படின்னா நீ நைட்டு முழுக்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தன்னு கேட்டேன். சூர்யாவும், ஒன்னும் இல்ல, கொஞ்ச நேரம் படிச்சேன், அதுக்கப்புறம் தூங்கிட்டேன், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னான். நானும் சரின்னு சொன்னேன். சூர்யா ஒரு வார்த்தை கூட பேசாம அங்க இருந்து போயிட்டான். எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அதுக்கப்புறம் நான் ரவிக்கு ஃபோன் பண்ணேன். ரவி யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தான். எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியவே இல்ல. அதுக்கப்புறம் அவன் எனக்கு ஃபோன் பண்ணி, சொல்லு, நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போன வச்சிட்டான். நானும் எழும்பி வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பிச்சேன். ஆனா நைட்டு நடந்த சம்பவம் என்னோட மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ரவி வீட்டுக்கு வந்தான். அவனோட முகம் ரொம்பவே சோர்வா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் மகிழ்ச்சியாவும் தெரிஞ்சிச்சு. நானும் வருத்ததோட, என்ன ஆச்சு, நேத்து ஃபோன் இல்ல, மெசேஜ் இல்லன்னு கேட்டேன். அவன் சாதாரணமா, சாரி, என்னோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு, நண்பனோட வீட்ல படுத்துட்டேன்னு சொன்னான். நான் எதுவுமே பேசல. சரி இருக்கட்டும். ரவிக்கு சாப்பாடு பரிமாறனே. வீட்ல அமைதி நிலவுச்சு. ஆனா என்னோட மனசுல இப்ப 2 கேள்விகள் இருந்துச்சு. ரவி ஏன் வீட்ல இருந்து விலக ஆரம்பிச்சாரு? சூர்யா அவர் ஒரு நைட்டு விசித்திரமா நடந்துகிட்டது ஏன்? எனக்கு எங்கேயோ ரவி மேலயும் சூர்யா மேலயும் சந்தேகம் வந்துச்சு. ஒருவேளை அது கனவா இருந்தா என்னோட உடல் ஏன் வலிக்குது? அதுனா எனக்கு சூர்யா மேலதான் சந்தேகம் வந்துச்சு. என்னோட மனசுல ரவி, சூர்யா 2 பேர் மேலயும் சந்தேகம் அதிகமாச்சு. சூர்யாவும் எதுவும் சொல்ல தயாரா இல்லாததுனால நான் ஒரு திட்டம் தீட்டினேன். நான் ரவி கிட்ட, நீங்க அடுத்த நாள் நைட்டு எப்ப வெளியில போறீங்கன்னு கேட்டேன். அவர், எப்போ வாடகைக்கு ஆட்டோ கிடைக்குமோ அப்போ போவேன், உனக்கு சொல்றேன்னு சொன்னாரு. நான் காத்திருந்த மாதிரியே அது நடந்துச்சு. ஒரு நாள் ரவி எனக்கு ஒரு இடத்துல வாடகைக்கு ஆட்டோ ஓட்ட கிடைச்சிருக்கு, திரும்பி வர நைட் ஆகும், நீ சாப்பிட்டுட்டு தூங்குன்னு சொல்லிட்டு புறப்பட்டாரு. எனக்கு இதுவே தேவைப்பட்டுச்சு. நான் உடனடியா சுமதிக்கு ஃபோன் பண்ணி, வந்து என்னோட வீட்ல என் கூட படுத்துக்கிறியான்னு கேட்டேன். சுமதியும், உனக்கு என்னோட கணவர் பத்தி தெரியும், ஒரு வேலை செய், சூர்யாவை அனுப்புறேன்னு சொன்னா. நானும் சரி அனுப்புன்னு சொன்னேன். சூர்யா அவனோட புத்தகத்தோட தயாரா இருந்தான். ஏதோ வர்றேன்னு சொல்லிட்டு என் கூட வர தயாரானா. எங்க வீட்டுகளுக்கு இடையே அதிக தூரம் இல்ல, ஒரு வீட்டை தாண்டி தான் போகணும். நாங்க நடந்து போனோம். நான் முன்னாடி நடந்துகிட்டே இருந்தேன். என்னோட பின்னாடி அவன் வந்தான்.
நான் திரும்பி பார்த்தப்ப எல்லாம் அவன் என் மேல ஒரு கூர்ந்த பார்வைய வச்சிருந்தான். ஒருவேளை என்னோட உயரமான ஒல்லியான உடல்வாகு, சிவந்த நிறம், மென்மையான முகம், என்னோட நடையில் இருந்த ஒரு விதமான தன்னம்பிக்கை காரணமா யாரா இருந்தாலும் ஒரு நிமிஷம் பார்க்கதான் தோணும். கொஞ்ச நேரத்துல நாங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். நேரம் அதிகமாகிட்டதுனால, சூர்யா நீ தூங்குங்க, நான் படிக்கிறேன்னு சொன்னான். நானும் சரி, உனக்கு தண்ணி ஏதாவது வேணும்னா கேள்ட்டேன். சூர்யாவும் வேணாம், நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னான். நான் எழும்பினேன். நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லி பாத்ரூமுக்கு போனேன். திரும்பி வந்தப்போ யாரும் நினைக்காத என்னோட மொபைல்ல வீடியோ ரெக்கார்டிங் ஆன் பண்ணி அதை டிவி மேல வச்சுட்டு வந்தேன். இது சூர்யாவுக்கு தெரியாது. நான் என்னோட படுக்கையில படுத்துட்டேன். நான் தூங்குற மாதிரி நடிச்சேன். ஆனா நான் விழிச்சுக்கிட்டே இருந்தேன். சூர்யா நினைச்ச மாதிரியே நடந்துச்சு. சூர்யா மெதுவா எழும்னா என்னோட பக்கத்துல வந்து என்னோட ஜாக்கெட் மேல கை வச்சான். அவனோட கையில ஸ்பரிசம் பட்டதும் என்னோட மூச்சு கொஞ்சம் தடுமாறுச்சு. அடுத்த சில வினாடிகள்ல அவன் என்ன தன்னோட பக்கமா இழுத்தான். என் உதடுகள்ல அவனோட ஆவலுடனான ஸ்பரிசம் பட்டுச்சு. அவன் என்னோட கால்களை மெதுவா செய்யல, சற்று விலகிச்சு. எனக்கு எல்லாம் புரிஞ்சுது. ஆனா நான் எதுவும் பேசல. அப்ப நான் மெதுவா என்னோட கண்களை திறந்தேன். சூர்யா என்ன பார்த்தான். அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. கையில ஸ்பரிசம் நின்னாலும் அவன் எதுவுமே பேசல. நான் கண்களை திறந்தப்போ அரைகுலை ஆடைகளோட நின்றாலும் அவனால எதுவுமே பேச முடியல. நான் கண்களை திறந்து பார்த்தப்போ சூர்யா பயந்துகிட்டே என்ன பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம மெதுவா எழும்பி அவனோட உடைகளை சரிச்சுக்கிட்டு அமைதியா தன்னோட புத்தகங்களை எடுத்து படிக்க ஆரம்பிச்சான். நானும் மெதுவா சேலைய சரி செஞ்சுக்கிட்டு அவனோட பக்கத்துல போய் உக்காந்தேன். நான் அவன்கிட்ட நீ என்ன செஞ்சிட்டு இருக்கன்னு கேட்டேன். அவனும் ஒன்னும் இல்லன்னு சொல்லிட்டு வீட்ல இருந்து வெளியே போக முயற்சி பண்ணான். நான் அவனை தடுத்தேன். நான் மெதுவா சூர்யாவோட காதுக்கு பக்கத்துல போய் கிசுகிசுக்க ஆரம்பிச்சேன். சூர்யா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு தெளிவா சொல்லு. என்னோட கைய அவனோட இடுப்புக்கு கீழே நகர்த்தி அவனை பிடிச்சிருக்கனே. அவனும் கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சான். ஆனா அவனோட கண்கள்ல இருந்த ஆசை எனக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு. நான் அவனோடத லேசா விளக்கினேன். அந்த ஸ்பரிசத்துல இருந்து அந்த நேரத்துல என்னோட உடல் பக்கத்துல வர அவனோட ஆவல் அதிகமா இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுது. அவனும் உடல்ல இருந்து அது தெரிஞ்சுது. அவன் ரொம்பவே பயந்திருந்தான். அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் அவன்கிட்ட நீ என்னோட பக்கத்துல வந்து என்னையோட சேலைய விளக்கி நீ என்ன செஞ்ச, இதையா நீ படிச்சன்னு கேட்டேன். அவனும் இல்ல, நான் அப்படி செய்யலன்னு எதுவுமே பேச முடியாம ரொம்பவே பயந்தான். நான் அவன்கிட்ட சரி தூங்குன்னு சொல்லி அவனை தூங்க வச்சேன். காலையில எழுந்தப்போ சூர்யா எதுவும் சொல்லாம சீக்கிரமா எழும்பி வீட்டுக்கு போயிட்டான். நானும் எழும்புனேன். டிவி மேல வச்ச மொபைலை எடுத்தேன். மொபைல்ல எல்லாமே பதிவாகி இருந்தது. நான் கடைக்கு போனப்போ சூர்யாவோட அம்மா சுமதி என்ன பார்த்தா. நான் நடந்த விஷயத்த அவகிட்ட சொல்லி வீடியோவையும் காட்டினேன். அத பார்த்த சுமதி வீட்டுக்கு போயிட்டு சூர்யாவை நல்லாவே அடிச்சிருக்கா. அதுக்கப்புறம் சூர்யா என்னோட பக்கத்துல தூங்க வந்தாலும் அவன் அப்படி எதுவுமே செய்யறதில்ல. அவனுக்கு நல்ல பாடம் கிடைச்சிச்சு. அவன் பெரிய பையன் இல்லைங்கிறதுனால நான் அவனோட அம்மா கிட்ட மட்டும் சொன்னேன். இந்த விஷயத்த ரவி கிட்ட சொல்லியிருந்தா பெரிய சண்டையே ஏற்பட்டிருக்கும். ஆனா நான் ரவி கிட்ட சொல்லல. ஏன்னா ரவி மேல எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஒரு நாள் ரவி குளிச்சிட்டு இருந்தப்போ நான் அவரோட மொபைல் எடுத்தேன். மொபைல்ல பார்த்தப்போ ஒரு பெண் கூட அவர் இருந்த புகைப்படங்கள் இருந்துச்சு. அவர் வெளியில சுத்திட்டு இருந்திருக்காரு. ஹோட்டல் புகைப்படங்களும் இருந்துச்சு. அத பார்த்த நான் அதிர்ச்சியாக்கிட்டேன். நான்